கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 9:16. ரோமன்ஸ் 9:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயாம். இப்போ இங்க என்ன சொல்றாரு? கர்த்தருடைய இரக்கம் என்பது முழுக்க முழுக்க கர்த்தர் செய்கிறது தான். இது மனிதனுடைய விருப்பமோ மனிதனுடைய முயற்சியோ இல்லை. இது முழுக்க முழுக்க தேவன் என்று சொல்லக்கூடியதா. முதல்ல என்ன சொல்றாரு? விரும்புகிறவனாலும் அல்ல. அதாவது ஒரு மனுஷனுடைய விருப்பம், அவனுடைய வாஞ்சை அதனால கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் தெரிந்தெடுத்து கர்த்தரை நேசிக்கணும். ஆனால் அதனால இல்லை. என்ன, ரட்சிப்பு என்பது மனிதனுடைய முயற்சியினால கிடையாது. அதே மாதிரி மனுஷன் ரொம்ப ஏங்கி தவிக்கிறதுனால கர்த்தர் இரக்கம் கொடுக்கறதில்ல. ஏன்னா நம்ம யாருமே நம்முடைய விருப்பத்தின்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் செலுத்தவே இல்லை. அதே மாதிரி ஓடுகிறவனாலும் என்ன, நம்மளுடைய முயற்சி, நம்ம செய்யக்கூடிய காரியம், நம்மளுடைய ஒழுக்கம், இல்லை நம்ம சம்பிரதாயமாக செய்யக்கூடியதா, இல்லை நம்ம அறநெறியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதனால, இல்லை நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அதனால இல்லை. ஏன்னா ரொம்ப தெளிவாக அழகாக நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா ரட்சிப்புங்கிறது என்ன, மனுஷனுடைய மாம்சத்தினால அல்ல, இது எங்கேருந்து வந்திருக்கு? மனுஷனுடைய விருப்பத்தினால அல்ல, ரத்தத்தினாலும் அல்ல, தேவனால. யோவான் 1ஆவது அதிகாரம் 13ஆம் வசனம். அதே மாதிரி எபேசியர் 2ஆவது அதிகாரம் 8-9 சொல்லும்போது என்ன, இரக்கம் என்பது தேவனுடைய ரட்சிப்பு என்பது எதனால உண்டாச்சு? ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது என்ன, மனுஷ முயற்சியினால கிடையவே கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க இரக்கம் என்பது என்ன, நம்முடைய கிரியைகளின்படி அவர் நம்மை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்ததுனால. தீத்துக்கு எழுதும்போது தீத்து 3ஆவது அதிகாரம் 5வது வசனத்தை ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என்ன, நம்முடைய கிரியைகள், நம்ம ஓடுகிறதுங்கிறது என்ன, நம்ம செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அதனால இல்லை, மாறாக எதனால இருக்கு? கர்த்தர் இறங்குகிற தேவனாலேயே. அப்போ என்ன, இரக்கம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மகா பெரிய வரம். அப்போ இரக்கம் என்பது முழுக்க முழுக்க கர்த்தர்கிட்ட தொடங்கக்கூடியதாக இருக்கு. அந்த கர்த்தருடைய இரக்கம் இலவசம். இது நம்ம யாரும் இது சம்பாதிக்கிறது கிடையாது. இது முழுக்க முழுக்க தேவனால் வரக்கூடியது. அப்போ நம்முடைய ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய மனதுருக்கத்தில் தான் இருக்கே ஒழிய, கர்த்தருடைய இரக்கத்தில் தான் இருக்கே ஒழிய, மனுஷனுடைய காரியம் எதுனாலையும் இல்லை. அப்போ என்னன்னா, இது தேவன் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறாரோ அவங்களுக்கு இரக்கம் காட்டுகிறாரு. நம்ம என்ன, நம்ம தெரிந்து கொள்வதோ இல்லை, நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம இதுக்காக வேலையும் பார்க்க முடியாது. அதனால தான் யாத்திராகமம் 33:19 கர்த்தர் சொன்னதை சொல்லி இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ஒரு மனுஷனுடைய விருப்பத்தினால இல்லை, ஒரு மனுஷன் செய்கிற காரியத்தினால, தேவனால் உண்டாகிறது. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானதில் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒருவேளை கர்த்தர் உங்களை இறக்கப்பட்டு உங்களை ரட்சித்தது, இல்லை உங்களுக்கு ரட்சிப்பு வந்ததுக்கு காரணம் உங்களுடைய முயற்சியை நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் செஞ்ச காரியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த ரோமர் 9ஆவது அதிகாரம் நம்மளை முழுக்க முழுக்க எதிலிருந்து, நம்ம ஏதாவது செய்யணும், நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடில் இருந்தீங்கன்னா உங்களை இன்னைக்கு இந்த வசனம் விடுதலை பண்ணட்டும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அது முற்றிலும் இலவசம் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஐயோ நான் பைபிள் படிக்கலைன்னா எனக்கு இந்த கர்த்தர் இதை பண்ணிடுவாரா, அண்ணே நான் உபவாசம் பண்ணேன்னா எனக்கு இது நடந்துருமா, நான் தயத்து கொடுக்கல, தசமபாகம் கொடுக்கல, அதனால தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா, இப்படி அநேக காரியங்கள் என்னென்னா, நான் எப்படியாவது எதையாவது செய்து கர்த்தர்கிட்ட நான் அவர் என்னை நல்லவன்னு சொல்லிடணும்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா பிற மதங்கள் அதான் செய்கிறாங்க. என்ன, நடந்தே போகிறாங்க, இல்லை முடியை கொடுக்குறாங்க, இல்லை தங்கத்தை கொடுக்குறாங்க, இல்லை காணிக்கையை கொடுக்குறாங்க. என்ன வித்தியாசங்க? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். அப்போ நம்ம என்னென்னா, நான் கிருபையில் வாழுகிறேன், நான் கிருபையை பெற்றுக்கொண்டேன், அதனால் கிருபையில் வாழக்கூடியவனா. அப்போ எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம என்னென்னா, நான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரு,
அது அவர் என்ன தெரிந்து கொண்டு எனக்கு காட்டின இரக்கம். அப்போ கர்த்தருடைய இரக்கம் என்ன பண்ணுச்சு? என்னைய முழுமையாக விடுதலை பண்ணுச்சு. அதனால நான் அந்த இரக்கத்தில் ஓய்வெடுத்துறேன். நான் கர்த்தருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. அவருடைய இரக்கத்தை பெற்றதுனால நான் அவரை ஆராதிக்கிறேன். அவருடைய இரக்கத்தின் மூலமாய் நான் ரட்சிக்கப்பட்டதுனால கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய இரக்கத்தின் மூலமாய் நான் அவருடைய கிருபை வரங்களை சுகமாய் அனுபவிப்பதனால அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியதாய் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று வாழும்போது நீங்கள் தெளிந்த சிந்தையோடு வாழ முடியும். எனக்கு அருமையானவர்கள், யாராவது அப்படிப்பட்ட ஒரு கட்டில் இருந்தீங்கன்னா இன்றைக்கு இந்த வசனம் உங்களை விடுதலை செய்யட்டும். ஆண்டவரே, இதோ ஒரு மனித முயற்சியோ மனிதனுடைய கிரியைகளோ அவனை ரட்சிக்கல, உம்முடைய இரக்கம் ஒன்றே ரட்சித்தது என்பதை புரிந்து கொண்டு உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.